தங்கமயில் பற்றின விஷயம் தெரிஞ்சதுனால வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்கள் சரவணன் ஆளாகிறாங்க. அதனால் தங்கமயில் தன்னுடைய வீட்டுக்கு பெட்டியும் கைமா தன் வீட்டுக்கு போக அங்கே வந்து நிற்கிற தான் மகளை பார்த்ததும் அதிர்ச்சியில் ஆகியமும் சரி மாணிக்கமும் கதறி அழுகிறாங்க. எல்லாமே என்னால் தாம்மா நடந்துச்சு. தம்பி வந்து கேட்டதும் நானும் தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டேம்மான்னு சொல்லும்போது பாக்கியம் மாணிக்கத்தை கண்ணா பின்னானே திட்டுறாங்க. ஏன் உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையா, எப்படியா உன்னால் இப்படிலாம் நடந்துக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை வந்து திட்டுறாங்க பாக்கியமும். அப்போது தங்கமயில் போய் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ என் வாழ்க்கையே போயிடுச்சு, இனி என் மாமா என்னை ஏற்றுக்க போகிறதே இல்லை. இன்னும் அவருக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரிஞ்ச இந்த நகை விஷயம் மட்டும்தான். அதுவும் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இனி நான் அந்த வீட்டுக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அழுக. இத்தனை பொய்யும் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, அந்த வீட்டில் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியுமான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியமுட்ட வந்து தங்கமயில் அழுகிறாங்க. அழுகிற தங்கமயில சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி பெட்டியும் கைமா இங்கே வந்து உட்காந்துட்டாளேன்னு சொல்ல, ஆமாம்மா நான் இங்கே வந்தது தப்பு தான், இங்கே வந்திருக்கவே கூடாது, உங்கள் முகத்தில் முழிச்சிருக்கவே கூடாது, எங்கேயாவது பெயிண்ட் இருக்கணும்னு சொல்லி இப்போ எதுக்கடி இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்குறாங்க. நான் வேணும்னா மாப்பிள்ளைக்கிட்டையும் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் பேசுகிறேன், உன்னை இப்படியே விட்டுட போகிறதும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன்னை கூட்டிகிட்டு போவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு பாக்கியம் எங்கள் தங்கமயிலை பார்த்து சொல்ல தங்கமயிலுக்கு கோவம் அதிகமாகுது. தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு எங்கள் சுகன்யா வராங்க. வர சுகன்யாவும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை மயில், இப்படியெல்லாம் இந்த விஷயத்துக்காகலாம் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பதை தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த காலத்தில் யார் வயசு அதிகமாக உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க, நீயே சொல்லு பார்க்கலாம். இந்த காலத்தில் கல்யாணத்துக்காக எதை வேணாலும் போய் சொல்கிறவங்க இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சரவணனுக்கும் பொண்ணு கிடைக்காம தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயந்தான். அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்காமல் நீ சொன்ன பொய்யை காட்டிட்டு இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல பாக்கியம் அழுதுகிட்டே மூக்கை தொடச்சிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு எங்கள் சுகன்யாவை பார்த்து உனக்காவது அது புரிஞ்சுதேம்மா, ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அழுக. சரி விடுங்கம்மா, எப்படி இருந்தாலும் தங்கமயில் இந்த வீட்டுக்கு வரதான் செய்யணும், நான் அதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல தங்கமயிலுக்கு மேலே இருக்க பாசம் கூட அந்த வீட்டுக்கு வாழ வந்த மற்ற 2 பேருக்கும் இல்லையே. அந்த ராஜி மீனாவும் எப்படி இருக்காளுங்கன்னு சொல்லி கேட்க அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியோ என்ன சொல்கிறமா சுகன்யான்னு கேட்க, ஆமாம் அவங்க 2 பேருக்கு என்ன, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. மீனா எப்போதும் போல் வீட்டுக்கு வந்துடுவான், சாப்பாடை கட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். அதே போல் ராஜி கதிர் கூட ட்ராவல்ஸ்க்கு போயிடுவான். தங்கமயில் இல்லைனாலும் அந்த வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு தான் மனசு கேட்கல, தங்கமயிலை பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு, அதனால தான் வீட்டுக்கு சொல்லாமல் கோவிலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு இங்கே நான் பார்க்க வந்தேன். உண்மையை சொன்னால் அந்த வீட்டில் அத்தாச்சி கூட என்னை திட்டுவாங்க, அதனால தான் நானும் சொல்லலை. சரி மயிலேன் அப்போ கிளம்பட்டுமான்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத, நான் சரவணன் தம்பிக்கிட்ட உனக்காக பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பாக்கியமும் நீயாச்சு இப்படி இங்கே தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷந்தாம்மா, ஆனால் அந்த வீட்டில் இருக்க ராஜி மீனாவும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஏற்கனவே ஒருத்தி வீட்டை விட்டு போயிட்டான், அடுத்து இந்த ராஜியும் வீட்டை விட்டு போகணும், என் பொண்ணு அந்த வீட்டுக்கு நிரந்தரமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுகன்யா கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் பாக்கிய சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதும் அது தங்கமயிலுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. தங்கமயில் கோவத்தோட கிளம்புறாங்க. என்னம்மா நினச்சிட்ருக்க நீ, உன் மனசில் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா, தப்பு பண்ணது நீ, ஆனால் அந்த வீட்டில் மீனாவும் ராஜி சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு கூட வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்காங்கல்ல, அதுதான் நல்ல பண்பும் கூட. ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு வயசு அதிகம் அதை மறைச்சு கல்யாணம் பண்ண, படிக்கலை அதை மறைச்சு கல்யாணம் பண்ண, அடுத்து நகை விஷயம் சொல்லும்போது சுகன்யா இதை கேட்டு என்ன நகை விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அம்மா எனக்காக போட்ட அத்தனை நகையுமே பொய்யான நகை தான், எதுவுமே இங்கே தங்கம் கிடையாது, அதையுமே நீங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள். இன்னும் அந்த வீட்டில் இருக்கவங்க என்னை தப்பாக தான் நினைப்பாங்க, அதுவும் இல்லாமல் என்னை ஏற்றுக்க போகிறதும் இல்லை, அதனால் நான் இதை பற்றி கவலைப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா தப்பு பண்ணது நான் கிடையாதே, ஆனால் நான் தொணனுன்னல அது செஞ்சிடது தப்பு தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயிலே நீ என்ன சொல்கிறேன்னு அங்கே சுகன்யா கேட்க உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க முதல்ல அப்படின்னு சுகன்யா அவங்க இந்த அனுப்பி விட்டுறாங்க. சுகன்யா வந்துட்டு இதில் வந்து நெருப்பை வந்து இன்னும் கொளுத்தி போடுறதுக்காக தான் வந்திருக்காங்களே தவிர அவங்க அந்த இது சேர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட வரவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க கிளம்பி போகவும் செய்கிறாங்க. அப்போ அங்கே நிற்கிற பாக்கியத்தை பார்த்து நீ எல்லாம் ஒரு அம்மாவா, எனக்கு அம்மாவாக இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், எனக்கு நல்லது தானே நினச்சிருந்துருக்கணும், ஆனால் நீ எனக்கு என்ன நல்லது செஞ்ச, எதையுமே நல்லது செய்யலை, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும், எனக்கு வரன் தேடி வந்த போதெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் வரன் தேடி வராதப்போ நீ மாப்பிள்ளையை தேடி அலைஞ்ச, கிடைக்காத பட்சத்தில் பொய்ய சொல்லி என்னை கல்யாணமும் பண்ணி வச்ச, கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சு கூட என்னால் வாழ முடியாத சூழ்நிலை, எல்லாம் பணத்துக்காக தானே, இது ஏமா நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இதுவே நீ
இதுவே நீ பெத்த பொண்ணாக இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சிருப்பியான்னு சொல்லும்போது தங்கமேல் சொன்ன விஷயத்தை கேட்டதும் அவங்க அம்மா இதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. மாணிக்கம் ஏமா இப்பெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல, உண்மையை தானப்பா சொல்கிறேன், என் அம்மா இறந்ததுக்கு பிறகு 2வதாக இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, ஆனாலும் என்னையே அன்பா பாசமாக அக்கறையாக பெத்த அம்மாவை போல தான் கவனிச்சுட்டாங்க. அதில் அவங்க எந்த குறையும் வைக்கல. சுடர் பிறந்ததுக்கு பிறகும் கூட என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கூட இவங்க ஏன் எனக்கு வந்த வரனெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை. கிடைச்ச வரன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இவங்க ஆசைப்பட்ட ஒரு இடத்துல என்னை கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. அப்போது அந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. ஆனால் உண்மை எத்தனை பொய்யை சொல்லி என்னை இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கள, அதுக்கு நீங்களும் உடந்தே இருந்திருக்கீங்கப்பா. முட்டாளாக இருக்கிறதுனால தான் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஏய் நிறுத்தடி கொஞ்சம் அப்படின்னு உடனே பாக்கியம் தன்னுடைய சுயரூபத்தை எங்கள் தங்கமயில் கிட்ட காட்ட தங்கமயில் அப்படியே ஆடி போகிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க தங்கமயிலும். அப்போது அங்கே பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பார், உன்னை பெத்த மகளாக பார்த்துட்டு வளர்த்தது எல்லாமே நான் உண்மையாக செஞ்சது. ஆனால் அதுக்காக உன்னை அதை விட பெரிய பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்து வாழ வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. உன்னை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ வைக்கிறேன்னே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ. உண்மை தெரிஞ்சும் அவங்க உன்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்களுடைய விருப்பம். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தல, வாழ்ந்தோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டில் வந்து அப்படியே உட்காந்துக்கலான்னு மட்டும் நினைக்காத. உனக்கு அடுத்து சுடரும் இருக்கா. இதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். நீ வாழ வெட்டியே இந்த வீட்டில் இருந்தனா சுடர் வாழ்க்கை என்னாகிறது? அவளை படிக்க வச்சிட்ருக்கேன்னு சொல்ல, என்னுடைய படிப்பை பாதியிலே நிறுத்துனீங்க, படித்தேன்னு பொய் வேற சொன்னீங்க, சுடரை நல்லா படிக்க வச்சிங்க. நான் அதை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்பேன் நான் இங்கே தங்கமயில சொல்ல. அதை கேட்டதும் பாக்கியம், இங்கே பார், என் பொண்ணை என்ன படிக்க வைக்கணும், எங்கே கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுடருக்காக சேர்த்து வச்ச நகைகளில் எனக்கு கொஞ்சமாவது நீங்கள் சேர்த்து வச்சுருந்தா நான் இப்போ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியம், இனி இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, மாணிக்கம் என்ன பாக்கியம் பேசுகிறேன்னு சொல்ல, யோ நீ கொஞ்சம் இறையா, எல்லாம் நீ சம்பாதிச்சு வாங்கி வச்ச மாதிரியும் நீ சம்பாதிச்சு கட்டி இங்கே பொண்ணை படிக்க வச்சிட்ருக்க மாதிரியும் பேசாத. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னுடைய மூளைக்கும் அறிவுக்கும் எட்டினதை செஞ்சு சேர்த்து வச்ச பணம் தான் அது. இங்கே பார், நான் சொன்னதான் நீ கேட்கணும். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நான் சந்தோஷமாக இல்லை, அதுவும் இவளை பார்த்துக்கிறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தலன்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லும்போது அதை கேட்ட தங்கவேலுக்கு பயங்கர வருத்தமாயிடுது. பெட்டியை தூக்கிக்கிட்டு வெளியே வராங்க. அப்போது சரவணன் வந்து நிற்கிறாங்க. சரவணன் வந்துட்டு வீட்டுக்கு ரொம்ப கோவமாக தான் வந்திருக்காங்க, அந்த மொத்த குடும்பத்தையும் விளாசுறதுக்கு. அப்போ நடந்த விஷயம் அத்தனையும் கேட்டதும் தங்கமயில் அதை பார்த்துட்டு அப்படியே ஆடி போய் நிற்க, உள்ள வர சரவணன் அங்கே நின்றுட்டுருக்க பாக்கியத்தை பார்த்து, சி வெக்கமாகவே இல்லை, இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு காரி துப்புறாங்க. தங்கமயில் வந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இவங்க செஞ்ச தப்புக்கு நானும் அவங்க கூட நின்னதுக்கு எனக்கு சரியான தண்டனை தான் கிடச்சிருக்கு. நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கிளம்ப தங்கமயிலுடைய கையை பிடிச்சு நிறுத்துறாங்க. சரவணனும் இவங்க மாமாவை திரும்பி பார்க்குறாங்க. என் வா மயில் அப்படின்னு சொல்ல, இது நாள் வரைக்கும் மயில் தான் தப்பு பண்ணான்னு நினச்சேன், ஆனால் மயிலுக்கு பின்னாடி இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு இப்போ தானே தெரியுது. ஒரு அம்மாவாகவும் நீங்கள் இல்லை, இந்த வீட்டில் ஒரு நல்ல பொம்பளையாகவும் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பாக்கியம் அதெல்லாம் கேட்டு ஆடி போய் நிற்க, இனிமேல் அந்த கடை பக்கம் உங்கள் யாரையாவது பார்த்தேன், அப்பான்னு நீ இவர் மேலே பாசத்தை கொட்டியிருக்கலாம்னா அப்பாவா உனக்கு அவர் என்ன செஞ்சுருக்கார் மயில் அப்படின்னு கேட்குறாங்க. மயில் எதுவுமே பேசாமல் நிற்க, என்றைக்குமே அப்பா அம்மா எப்படின்ற அந்த உறவு இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நீ செய்யலாம், ஆனால் அவங்க உனக்கு நல்லது நினைக்கிறாங்களான்னு பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாக்கியம் முறைச்சி பார்த்தபடியே நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டுக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு தங்கமேலும் சொல்லிட்டு போக, பாக்கியம் ஆடி போய் நிற்க, இப்போது கிடைச்ச வருமானமும் இல்லாமல் போச்சு. ஏதோ நம்ம குடும்பம் அந்த கடையால் கொஞ்சம் ஓடிட்டு இருந்ததுன்னு சொல்ல, அதுக்காக அடிமைத்தனமாக அந்த வீட்டில் போய் அந்த கடையில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த கடைக்கு நீ போனானா இல்லை போகலன்னா தான் என்ன, அதை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு பாக்கியம் ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறாங்க. தங்கமயில் குடும்பத்தை பற்றி உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சி சரவணனுக்கும் இருக்குது. அதே போல் நீங்கள் தங்கமயிலுக்கு தன்னை மாமா ஏற்றுக்கிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது.